ஓம் சாந்தி. மார்ச் 7, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த முட்காட்டை அழித்து பூந்தோட்டத்தை உருவாக்குவதே தந்தையின் கடமையாகும். இதில் முதற் தரமான குடும்ப கட்டுப்பாடும் நடைபெறுகிறது. கேள்வி: குடும்ப கட்டுப்பாட்டிற்கான முதற்தரமான சமய நூல் எது? அது எவ்வாறாகும்? பதில்: குடும்ப கட்டுப்பாட்டிற்கான முதற்தரமான சமய நூல் கீதையாகும். ஏனெனில் கீதையின் மூலமே தந்தை எண்ணற்ற சமயங்கள் அனைத்தையும் அழித்து ஒரே ஒரு தர்மத்தை ஸ்தாபித்தார். கடவுள் பேசுகின்றார். காமமே கொடிய எதிரி என கீதையில் மாத்திரமே கூறப்பட்டுள்ளது. நீங்கள் காம விகாரத்தை வெற்றி கொள்ளும் பொழுது குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தானாகவே இடம் பெறுகிறது. இது ஒரே ஒரு தந்தையுடைய தொழில் மாத்திரமே அன்றி வேறு எந்த மனிதரதும் தொழில் அல்ல. ஓம் சாந்தி. கடவுள் சிவன் பேசுகின்றார். தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுடன் பேசுகின்றார். நிச்சயமாக இவ்வுலகம் அசுர உலகம் என்றே அழைக்கப்படும். புதிய உலகம் தேவ உலகம் என்றே அழைக்கப்படும். தெய்வீக உலகில் மிக குறைந்த அளவு மக்களே வாழ்கின்றார்கள். நீங்கள் இந்த ரகசியத்தை எவருக்கேனும் விளங்கப்படுத்த வேண்டும். இதனை நீங்கள் குடும்ப கட்டுப்பாட்டிற்கு பொறுப்பாக உள்ள மந்திரிகளுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்களிடம் கூறுங்கள், கீதையின் வாசகங்களுக்கு ஏற்ப ஒரே ஒரு தந்தைக்கு மாத்திரமே குடும்ப கட்டுப்பாட்டிற்கான கடமை உள்ளது. கீதையை அனைவரும் நம்புகிறார்கள். கீதையே குடும்ப கட்டுப்பாட்டிற்கான சமய நூலாகும். கீதையின் மூலம் தந்தை புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். நாடகத்திற்கு ஏற்ப இது இயல்பாகவே அவருடைய பாகமாக நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தந்தை மாத்திரமே வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். அதாவது அவர் தூய தேசத்தை ஸ்தாபிக்கின்றார். நீங்கள் உங்களையே அந்த தேவ தர்மத்தினர் என அழைப்பீர்கள். கீதையில் கடவுள் உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றார், நான் ஒரே ஒரு தர்மத்தை ஸ்தாபித்து எண்ணற்ற சமயங்கள் அனைத்தையும் அழிப்பதற்கு வருகின்றேன். பின்னர் இதன் மூலம் முதற்தரமான குடும்ப கட்டுப்பாடு இடம்பெறுகிறது. உலகம் முழுவதும் வெற்றி குரல் ஒலிப்பதுடன் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபிக்கப்படும். இப்பொழுது பல மனிதர்கள் இருப்பதனால் பெருமளவு குப்பை காணப்படுகிறது. நீங்கள் அங்குள்ள மிருகங்களையும் பறவைகளையும் பார்த்து உங்கள் மனம் சந்தோஷம் அடையும் வகையில் அவை முதற்தரமாக இருக்கும். அங்கு பயமென்ற கேள்விக்கு இடமில்லை. தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். வந்து குடும்ப கட்டுப்பாட்டை ஏற்படுத்துமாறு, அதாவது தூய்மையற்ற குடும்பங்களை திரும்பவும் அழைத்து சென்று தூய குடும்பங்களை ஸ்தாபிக்கும்படி நீங்கள் என்னை அழைத்தீர்கள். நீங்கள் அனைவரும் கூறினீர்கள், பாபா வந்து தூய்மையற்ற உலகை அழித்து ஒரு புதிய தூய உலகை உருவாக்குங்கள். இத்திட்டம் தந்தைக்கானது மாத்திரமே. அதனை நீங்கள் பார்த்ததும் சந்தோஷமடைகின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணரை நீங்கள் பார்த்தவுடன் உங்கள் இதயம் சந்தோஷமடைகிறது. அங்கு அரசன் அரசி பிரஜைகள் அனைவரும் முதற்தரமானவர்கள். குடும்ப கட்டுப்பாட்டிற்கான இந்த வழிமுறை நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் அதனை விளங்கப்படுத்த வேண்டும். பரலோக தந்தை முதற்தரமான சத்திய யுக குடும்ப கட்டுப்பாட்டை மேற்கொள்கின்றார். அவர் இந்த முட்காட்டை அழிக்கின்றார். இந்த வைக்கோற் போர் தீ மூட்டப்படுகிறது. இது தந்தையின் பணி மாத்திரமே ஆகும். உங்களால் எதனையும் செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளவு செய்தாலும் இதில் உங்களில் எவரும் வெற்றியடைய முடியாது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் உங்கள் நண்பன் என கருதும் காம விகாரமே கொடிய எதிரியாகும். அதன் நண்பர்களாகின்ற பலர் உள்ளனர். தந்தை ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார். அதனை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும்.
காமமே கொடிய எதிரி என தந்தை கூறுகின்றார் என்று நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை அந்த அப்பாவிகள் அறியவும் மாட்டார்கள். தந்தை இதனை நாடகத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு சக்கரத்திலும் செய்கின்றார். அது மீண்டும் நிகழ வேண்டும். சத்யுகத்தில் வெகு சில மனிதர்களே இருக்கிறார்கள். இதனை குறித்து கவலைப்படுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. தந்தை இப்பணியை நடைமுறை ரீதியாகவே மேற்கொள்கின்றார். அம்மக்கள் இதனை குறித்து பெரும் பிரயத்தனம் செய்கிறார்கள். அத்துடன் கல்வி மந்திரிகளுக்கும் விளங்கப்படுத்துங்கள். இப்பொழுது மக்களின் குணாதிசயங்கள் மிக மோசமாக உள்ளன. தேவர்களிடம் அத்தகைய நல்ல குணாதிசயங்கள் இருந்தன. பேசும்பொழுதும் கவலையற்றவராக இருங்கள். அவர்களிடம் கூறுங்கள், இது மந்திரிகளாகிய உங்கள் எவரின் பணியும் அல்ல. இது அதிமேலான தந்தையின் பணியாகும். இது தேவர்களின் ராஜ்யத்தில் ஒரே தர்மமும் ஒரே ராஜ்யமும் ஒரே மொழியும் இருந்தன. அங்கு வெகு சில மனிதர்களே இருந்தனர். எவ்வாறாயினும் உங்களில் வெகு சிலருக்கு மாத்திரமே எவ்வாறு சாதுரியமாக பேசுவது என்பது தெரியும். உங்களிடம் அந்த ஆன்மீக அதிகாரம் இல்லை. நீங்கள் லக்ஷ்மி நாராயணனின் படங்களை அவர்களுக்கு காட்ட வேண்டும். தந்தை இக்குடும்ப கட்டுப்பாட்டு முறையை மேற்கொண்டார். அவர் இப்பொழுது அதனை மீண்டும் ஒருமுறை செய்கின்றார். அவரின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பாபா கூறியுள்ளார், எப்பொழுதும் லக்ஷ்மி நாராயணனின் படத்தை முன்னால் வைத்து அதில் விளக்குகளை ஒளிரச் செய்யுங்கள். அத்துடன் நீங்கள் அதிகாலையில் உலா வரும்பொழுது மற்றவர்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அந்த டிரான்ஸ்லைட் படத்தையும் வைத்திருங்கள். அவர்களுக்கு கூறுங்கள், நாங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாட்டை மேற்கொள்கின்றோம். அரசனும் அரசியும் எவ்வாறோ பிரஜைகளும் அவ்வாறே இருக்கிறார்கள். தேவ தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது. மற்ற அனைத்தும் அழிக்கப்படும். நீங்கள் கூறுகிறீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். தந்தையினால் மாத்திரமே உங்களை அவ்வாறு ஆக்க முடியும். ஒரே ஒரு தேவ தர்மமே தூய்மையானதாக இருந்தது. மற்ற சமயங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. அவர்களுக்கு கூறுங்கள், இத்திட்டம் சிவ் பாபாவின் கரங்களிலேயே உள்ளது. இத்திட்டங்கள் சத்திய யுகத்திற்கு உரியதாகும். அங்கு தேவ குலத்தவர்களே உள்ளனர். சூத்திரர்கள் அங்கு இருப்பதில்லை. இது முதற்தரமான திட்டமாகும். மற்ற சமயங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். வந்து தந்தையின் இந்த திட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள். இதனை அவர்கள் உங்களிடமிருந்து கேட்கும் பொழுது பலர் தங்களை உங்களுக்கு அர்ப்பணித்து விடுவார்கள். அந்த மந்திரிகள் முதலானவர்கள் எவ்வாறு விகாரமற்ற திட்டங்களை கொண்டிருக்க முடியும்? அதி மேலான கடவுளாகிய தந்தை இந்த திட்டங்களை செயற்படுத்தவே வந்துள்ளார். அவர் எண்ணற்ற மற்ற சமயங்கள் அனைத்தையும் அழிக்கின்றார். எல்லையற்ற தந்தையின் கரங்களிலேயே அனைத்தும் உள்ளது. அவர் பழைய விஷயங்களை புதியதாக்குகின்றார். தந்தை புதிய உலகை ஸ்தாபித்து பழைய உலகை அழிக்கின்றார். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். சகோதர சகோதரிகளே, இந்த உலக சக்கரத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை பற்றி உங்களுக்கு தெரியாது. தந்தை உங்களுக்கு இதனை கூறுகின்றார். சத்யுக ஆரம்பத்தில் இப்பொழுது போன்று அதிக அளவு மனிதர்கள் இருக்கவும் இல்லை. அங்கு எவருமே குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை பற்றி பேசுவதும் இல்லை. அனைத்திற்கும் முதலில் வந்து உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே சத்கதியை அருள்பவர். சத்கதி என்றால் சத்யுகத்து மனிதர்கள் என்பதாகும். முதலில் மிக குறைந்த அளவு தேவர்களே இருந்தார்கள். அங்கு முதற்தரமான தர்மமும் இருந்தது. பாபாவிடம் மலர்களை பற்றிய முதற்தரமான திட்டங்கள் இருந்தன. காமமே கொடிய எதிரியாகும். இந்நாட்களில் மக்கள் இதற்காக தங்கள் உயிரை கூட விடுகின்றார்கள். இருவர் காதலில் விழும்பொழுது திருமணம் செய்வதற்கு அவர்களின் பெற்றோர் மறுப்பு தெரிவிக்கும் போது அவர்கள் குடும்பத்தில் பெருமளவு குழப்பங்களை ஏற்படுத்தி விடுகிறார்கள்.
இது ஓர் அழுக்கான உலகம். அனைவரும் தொடர்ந்தும் ஒருவரை ஒருவர் முட்களைப் போல் குத்துகிறார்கள். சத்தியுகத்தில் பூமழை பொழிகிறது. எனவே இவ்விதமாக ஞானக் கடலை கடையுங்கள். பாபா உங்களுக்கு தொடர்ந்தும் சிக்னல் கொடுக்கின்றார். அவற்றை நீங்கள் மெருகூட்ட வேண்டும். அவர்கள் பல வகையான படங்களை உருவாக்குகிறார்கள். நாடகத்திற்கு நிகழ்பவை எதுவானாலும் சிறந்ததே. எவருக்கேனும் இதை விளங்கப்படுத்துவது இலகுவானது. அனைவரது கவனமும் தந்தையின் மீது ஈர்க்கப்படுமாறு செய்யுங்கள். இப்பணி தந்தையினுடையது மாத்திரமே ஆகும். தந்தை இப்பொழுது மேலே இருக்கின்றார். அவர் இப்பணியை செய்ய மாட்டார். அவர் கூறுகின்றார், தர்மத்திற்கு அவதூறு ஏற்படும் பொழுது, அசுர ராஜ்யம் இருக்கும் பொழுதும் நான் அவை அனைத்தையும் அழிப்பதற்கும் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கும் வருகின்றேன். மக்கள் அறியாமை என்னும் உறக்கத்தில் உறங்குகிறார்கள். இவை அனைத்தும் அழிக்கப்படும். விகாரமற்றவர்களின் குடும்பம் மாத்திரமே வந்து ராஜ்யத்தை ஆட்சி செய்யும். பிரம்மா மூலமே ஸ்தாபனை ஏற்பட்டது என நினைவு கூறப்படுகிறது. எதன் ஸ்தாபனை? இந்த குடும்பத்தினுடைய ஸ்தாபனையாகும். இது திட்டமிடப்படுகிறது. பிரம்மா குமார்களும் குமாரிகளும் தூய்மையானவர்கள் என்பதால் அவர்களுக்கென ஒரு புதிய தூய உலகம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இது அந்த அதிமங்களகரமான சங்கம யுகம். மிகவும் குறுகிய காலமாகும். இந்த குறுகிய கால பகுதியிலேயே அத்தகைய சிறந்த திட்டமிடுதல் இடம்பெறுகிறது. தந்தை உங்கள் அனைவரது கர்ம கணக்குகளையும் தீர்க்க உதவி செய்து உங்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். இங்குள்ள குப்பைகள் அனைத்தையும் அங்கு உங்களால் திரும்பவும் எடுத்து செல்ல முடியாது. அழுக்கடைந்த ஆத்மாக்களால் அங்கு செல்ல முடியாது. இதனாலேயே தந்தை வந்து உங்களை அழகானவர்களாக்கி மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். இத்தகைய விஷயங்களை பற்றி ஞான கடலை கடையுங்கள். தொடர்ந்தும் உங்களுக்கு புரிந்துணர்வு ஏற்படும். தந்தை கூறுகின்றார், ஒரே தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கென ஒத்திகைகளை நான் மேற்கொள்கின்றேன். இக்குடும்ப கட்டுப்பாட்டை யார் மேற்கொண்டார்கள்? தந்தை கூறுகின்றார், முன்னைய கல்பத்தில் செய்ததை போன்றே நான் எனது கடமையை செய்கின்றேன். நீங்கள் கூவி அழைக்கின்றீர்கள். தூய்மையற்ற குடும்பங்களை மாற்றி தூய குடும்பங்களை ஸ்தாபனை செய்யுங்கள். இந்நேரத்தில் அனைவரும் தூய்மையற்று இருக்கிறார்கள். அவர்கள் திருமண வைபவங்களுக்காக 100,000 கணக்கில் செலவழிக்கிறார்கள். அவர்கள் அதிக அளவில் கொண்டாடிய பின்னர் தூய்மையானவர்களிலிருந்து தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள். குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது இந்த இறை பணியை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். அனைவரும் அசுர உறக்கத்தில் உறங்குகிறார்கள். அவர்களை விழித்தெழச் செய்ய வேண்டும். அழகானவர்களாகி தந்தையின் அன்பை பிறரும் பெறக்கூடிய வகையில் பிறரையும் அவ்வாறானவர்கள் ஆக்குங்கள். நீங்கள் சேவை எதனையும் செய்யாதிருந்தால் எதனை பெறுவீர்கள்? சக்கரவர்த்திகளாக ஆகுபவர்கள் நிச்சயமாக நற்செயல்களை கர்மத்தை செய்திருக்க வேண்டும். அவர்கள் அரசன் அரசியாகவோ அல்லது நீங்கள் ஒரு பணிப்பெண்ணாகவோ அல்லது வேலையாளாகவோ ஆகலாம் என்பதை எவராலும் புரிந்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் அனைவரும் முன்னைய பிறவியில் அத்தகைய செயல்களை நிச்சயமாக செய்திருக்க வேண்டும். தீய செயல்களை செய்வதனால் நீங்கள் ஒரு தீய பிறவியையே பெறுகின்றீர்கள். கர்ம தத்துவம் செயல்கள் தொடர்கிறது. தந்தை இப்பொழுது நீங்கள் நல்ல செயல்களை செய்வதற்கு கற்பிக்கின்றார். அங்கேயும் கூட நீங்கள் முன்னைய பிறவியில் செய்த உங்களின் செயல்களுக்கு ஏற்பவே அவ்வாறு ஆகின்றீர்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செயல்களை செய்தீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். செயல்கள் நினைவு கூறப்படுகின்றன. அதிக நற்செயல்களை செய்வதற்கு ஏற்பவே உயர்ந்த அந்தஸ்தையும் ஒருவரால் பெற முடியும். மேன்மையான செயல்களை செய்வதாலேயே நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகலாம். நல்ல செயல்களை நீங்கள் செய்யாதிருந்தால் தெருவை சுத்தம் செய்பவராகி விடுவதுடன்
பிறருக்கு தலைவணங்க வேண்டியும் நேரிடும். அதுவே செயல்களின் பலன் என கூறப்படும். கர்ம தத்துவம் தொடர்கிறது. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் நல்ல செயல்களை செய்வீர்கள். ஒரு சக்கரவர்த்திக்கும் பணிப்பெண்கள், வேலையாட்கள் ஆகியோருக்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது தந்தையை பின்பற்றுங்கள். நீங்கள் எனது ஸ்ரீமத்தை பின்பற்றினால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். தந்தை உங்களுக்கு காட்சிகளையும் அருள்வார். மம்மா, பாபா, அத்துடன் குழந்தைகள் அனைவருமே மிகவும் மேன்மையானவர்கள் ஆகின்றார்கள். அதுவும் கூட அவர்களின் செயல்களினாலேயே ஆகும். புத்திரிகளில் பலர் கர்மத்தை பற்றி புரிந்து கொள்ளாதிருக்கிறார்கள். இறுதியில் அனைவரும் காட்சிகளை காண்பார்கள். நீங்கள் நன்றாக கற்றால் ஒரு பிரபுவாக ஆகுவீர்கள். நீங்கள் அழுது புலம்பினால் சீரழிந்து விடுவீர்கள். இது உலகியல் கல்விகளிலும் நிகழ்கிறது. கடவுள் பேசுகின்றார், இந்நேரத்தில் முழு உலகமும் காமச் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது தங்களுடைய ஸ்திதி சீரழிகிறது என அவர்கள் கூறுகிறார்கள். அங்கே அவ்வாறாக மக்களின் ஸ்திதி சீரழிவதில்லை. தந்தை கூறுகின்றார், பெயரையும் ரூபத்தையும் பார்க்காதீர்கள். ஒருவர் மற்றவரை சகோதரர்களாக பாருங்கள். இலக்கு மிகவும் உயர்ந்தது. நீங்கள் உலக அதிபதிகளாக வேண்டும். லக்ஷ்மியும் நாராயணரும் எவ்வாறு உலக அதிபதிகள் ஆகினார்கள் என்பது எவருடைய புத்தியிலும் ஒருபொழுதும் இருக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றேன். லக்ஷ்மியும் நாராயணரும் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். இந்நாட்களில் புது ரத்தம் என்று நீங்கள் கருதுபவர்கள் தொடர்ந்தும் என்ன செய்கிறார்கள் என பாருங்கள். காந்திஜி இதனை கற்பித்தாரா? ராமராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான வழி இருக்க வேண்டும். இது தந்தையின் பணி மாத்திரமே ஆகும். தந்தை என்றென்றும் தூய்மையானவர். நீங்கள் 21 பிறவிகளுக்கே தூய்மையாக இருப்பீர்கள். பின்னர் 63 பிறவிகளுக்கு தூய்மையற்றவர்கள் ஆகின்றீர்கள். இதனை விளங்கப்படுத்துவதற்கு நீங்கள் மிகவும் போதையை கொண்டிருக்க வேண்டும். தந்தை தொடர்ந்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், குழந்தைகளே தூய்மையாகுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் ஸ்திதியை சதா ஸ்திரமானதாகவும் அசைக்க முடியாததாகவும் ஆக்குவதற்கு எவரது பெயரையோ ரூபத்தையோ பார்க்காதீர்கள். ஒருவரை மற்றவர் சகோதரர்களாகவே பாருங்கள். உங்கள் பார்வையை தூய்மையாக்குங்கள். பிறருக்கு விளங்கப்படுத்தும் பொழுது ஆன்மீக அதிகாரத்தை கொண்டிருங்கள். 2. தந்தையின் அன்பை பெறுவதற்கு தந்தையை போன்று அதே வியாபாரத்தை செய்யுங்கள். அசுர உறக்கத்தில் உறங்குபவர்களை விழித்திடச் செய்யுங்கள். அழகானவர்களாகி பிறரையும் அவ்வாறு ஆக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு கவர்கின்ற ரூபமாகி உங்கள் இலகு சுபாவத்தினாலும் உங்கள் நல்லாசிகளாலும் அப்பாவி பிரபுவான தந்தையின் அன்பை அனுபவம் செய்வீர்களாக. அப்பாவி பிரபுவான தந்தை அப்பாவி குழந்தைகளை நேசிக்கின்றார். அப்பாவிகள் என்றால் சதா இலகு சுபாவத்தையும் நல்லாசிகளையும் சுத்தமான மனதையும் கொண்டிருப்பவர்களும் தங்கள் மனதிலும் செயல்களிலும் நேர்மையையும் சுத்தத்தையும் கொண்டிருப்பவர்களும் என்பதாகும். அத்தகைய குழந்தைகள் கவர்கின்ற உருவங்களாகி தந்தையை தங்களை நோக்கி கவர்கின்றார்கள். அப்பாவி பிரபுவான தந்தை இலகு சுபாவங்களை கொண்டுள்ள அத்தகைய அப்பாவி குழந்தைகளின் தெய்வீக குணங்களின் மாலையையே உருட்டுகின்றார். கடவுள் அப்பாவித்தனத்தை நேசிக்கின்றார்.
உங்களுடைய அப்பாவித்தனம் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் கடவுளை கவர்ந்து அவரை உங்களுக்கு உரியவர் ஆக்குகின்றீர்கள். ஸ்லோகம்: உங்கள் முகத்தின் மூலமும் நடத்தை மூலமும் தெய்வீக குணங்களும் சக்திகளும் என்னும் வெகுமதியை பகிர்ந்து கொள்வதே நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருப்பதாகும். ஓம் சாந்தி.